Black Sheeps இசையும் தமிழும். For tickets, bookmyshow.com. For discount on tickets, blacksheepindia.com. For bulk bookings, WhatsApp to 78248 87008. Black Sheep Value OTT இப்போது புத்தம் புது பொலிவுடன் நீங்கள் கேட்ட மாற்றங்களுடன். Black Sheep Value OTT தமிழ் பசங்க கொடுக்கும் கேரண்டி. Black Sheeps நினைவோ ஒரு பறவை. Presented by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். வணக்கம் அண்ட் வெல்கம் டு Black Sheeps நினைவோ ஒரு பறவை presented by தன்வந்த்ராலயா ஆயுர்வேதா ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். நம்ம சுவாரஸ்யமாக சத்தஸ்வரங்களை பற்றி நிறைய பேசிட்டு நேரத்தில் இன்னொரு செல்லக்குட்டி உங்களை பற்றி பேசியிருக்காங்க, அதையும் பார்த்து வந்து. அது யாரு? இது யார்? புதுசு. அனைவருக்கும் வணக்கம். நான் பாடகன் ரஞ்சித். சுபஸ்ரீனாவை பற்றி நான் பேசணும்னா ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் டு டு திஸ். ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது. என்னடா மேம் பற்றி பேசும்போது பாட்டெல்லாம் பார்க்குறீங்களா? இதுதான் என்னோட முதல் விசிட்டிங் கார்டு அப்படின்னு வேணால் சொல்லுவோம். மேம் வந்து நான் ஆஃப்கோர்ஸ் சுபஸ்ரீ கண்காட்சியில் போது நான் வந்து ரொம்ப ரொம்ப அன்பாக மேம் சுபஸ்ரீ மேம் தான் கூப்பிடுவேன். பிகாஸ் தட் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட். கொஞ்சம் ஃபார்மலாக இருக்குது அவங்களை அட்ரஸ் பண்ண விதம், பட் தட் இஸ் ஹவ் ஐ ஆல்வேஸ் பீன் அட்ரஸிங் ஹர். ஷீ இஸ் ஆஃப்கோர்ஸ் மச் மோர் தென் தட். ஸோ சப்தஸ்வரங்கள். ஸோ சன் டிவி சப்தஸ்வரங்கள் ஆடிஷன்ஸ்க்காக நான் வந்து முதல்ல சன் டிவி ஆஃபீஸ்க்கு போனேன். அங்கே வந்து திருவிழாவில் தொலைஞ்சு போனேன், குழந்தையாக சுற்றிட்டு இருந்தேன். வாட் டு டூ, ஐ டோன்ட் நோ வை ஐம் ஹியர், என்ன பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன் ஒன்றுமே தெரியாத ஒரு காலகட்டத்தில் வந்து சுபஸ்ரீ மேம் வந்து அந்த ப்ரொடியூசராக இருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு அப்போ அவங்களுக்கு தெரியாது. அவங்க ரூம்குள்ளே அவங்க பேனல் இருந்தாங்க, அந்த ரூம்குள்ளே கூப்பிட்டு அவ்வளோ பேர் முன்னாடி என்னை பாட சொன்னாங்க. நான் இதே ராசாத்தி ஒன்று தான் பாடினேன். அப்போ அவங்க சில கரெக்ஷன்ஸ் சொன்னாங்க, இந்த மாதிரி இல்லை இந்த மாதிரி பாடணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கும் நான் மேம் பார்த்தா ஒரு வாட்டி அந்த பாட்டை பாடி காட்டுவேன், இப்பயாவது கரெக்டாக பாடணும். ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஃபாண்ட் மெமரிஸ். அவனுக்கு தமிழே தெரியாது பாவம். அப்பா அவனுக்கு ஆல்வேஸ் அவனோட ஃபேவரட் சாங் இன்னைக்கும் கேட்பான். அந்த ஒரு சங்கதி பாடிட்டு காணாத கரெக்டா மேம் அப்படின்னு கேட்பான். அமேசிங் பர்சன். எங்களுக்காக நீங்க ஒரு தடவை அந்த பாட்டை பாடி. ராசாத்தி ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ராசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு பொன்மானி ஒன்ன தேடுது. ராசாவே ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. ஓகே, ஸ்ட்ரைட் கொஸ்டின் தான் மேம். நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ண ஓகேனா ஓகே, இல்லைன்னா நாட் ஓகே நாட் ஓகே. இப்போ நிறைய அதே மாதிரி சப்தஸ்வரங்கள் மாதிரி மல்டிபிள் ஷோஸ் இன்னைக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுதான் ரூட் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இன்னைக்கு பாடக்கூடிய கான்டெம்பரரி கண்டெஸ்டிங் சிங்கர்ஸ் இருக்காங்க இல்லையா? கண்டெஸ்டிங் சிங்கர்ஸ் ஆக்சுவலி நிறைய ஷோ நீங்கள் வீட்டில் பார்க்காம அதில் பாடுறவங்களில் இவங்கெல்லாம் எனக்கு பார்த்தா ஓகே ப்ராமிசிங்காக தெரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது 1-2 பேர் உங்கள் மைண்ட்ஸில் தோடக்கூடிய யார் இருந்தால் யூ கேன் சீ. ஆக்சுவலாக நான் ஷோஸ் பார்க்கறது இல்லை ஃப்ராங்க்லி. எனக்கு வந்து இந்த ரியாலிட்டி ஷோ ஃபார்மேட்ஸ் அவ்வளோவா என் மனசுக்கு உடன்பாடு கிடையாது. அதில் டேலண்ட் எக்ஸிபிஷன் இருக்குது, நான் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அதை சுற்றி நடக்குது இல்லையா, அதில் எனக்கு அவ்வளோவா உடன்பாடு கிடையாது. அதனால நான் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆனால் அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி யாராவதுன்னா அது தானாக என் கண்ணுக்கு வரும் அல்லது காதுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. நானும் என் ஷோஸில் பாட வைக்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க கியூஎஃப்ஆர்லேயும் நிறைய பேர் பாடியிருக்காங்க. பட் எனக்கு அந்த ரியாலிட்டி ஷோஸ் ஐம் சாரி, ஐ டோன்ட் பிலாங் தேர். அதனால தான் நான் வெளியே வந்தேன். ஆக்சுவலாக நான் ஷோஸ் பண்ண ஸ்டாப் பண்ணது 2014 அப்புறம் நான் காம்படிஷன் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு ரீசனே இதுதான். எனக்கும் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சுது. மேடம் இது பண்ணுங்க அது பண்ணுங்க. அவங்க வந்து கூலி தொழிலாளியுடைய மகன், அவங்க அம்மா வந்து செங்கல் உடைக்கிறாங்க. சார் ஐ டோன்ட் கேர் வாட் தி வேர்ல்ட் கேர்ஸ் இஸ் இந்த பையன் எப்படி பாடுறான், அவ்வளோதான். ஸோ எனக்கு அது வராது.
அது பண்ணுறது தப்பு ரைட்டு, நான் அந்த அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளேயே போல. ஓகே ஓகே ஐ டோன்ட் பிலாங் தேர். ஓகே. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை, நான் பண்ண மாட்டேன்னு சொல்லி அதோட விட்டது தான் ரியாலிட்டி ஷோஸ். உங்களுடைய பார்வையில் நினைவு ஒரு பறவை எப்படி இருந்தது? இந்த உலகத்தில் வந்து அழுக்காத ஒரு விஷயம்னா நாஸ்டால்ஜியா தான். எப்போவுமே நம்ம நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அதுக்கு இடே கிடையாது. அதை நீங்கள் என்ஜாய் பண்ணீங்களோ தெரியாது, நீங்கள் கூப்பிட்ற அத்தனை கெஸ்ட்டும் என்ஜாய் பண்ணுறாங்கிறதுல எனக்கு டவுட்டே இல்லை. அப்படி ஒரு நிகழ்ச்சி நீங்கள் கன்சீவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். திஸ் இஸ் an ஏஜ் ஆஃப் நாஸ்டால்ஜியா. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வரவேற்புக்குரியது. பல பேருக்கு அவங்களுடைய நினைவுகளுக்கு இதனால பல முறிந்து போன நட்புகள்லாம் கூடும். இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்க சொல்லலாம், பேசலாம், அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அண்ட் அதில் நான்லாம் வந்து பேசுவேன் நான் நினைக்கவே இல்லை. இப்போ நான் வயசாகிடுச்சுன்னு நினச்சிக்கணுமா? அவ்வளோ பேசுகிற அளவுக்கு நமக்கு வயசாகிடுச்சுன்னு நினச்சிக்கவா? இல்லை, ஆக்சுவலி இங்கே வந்து பழைய நினைவுகளை பேசும்போது நானும் ஒரு குழந்தையாக மாறிட்டேன். என்னோடய வயசில் கீழே போயிட்டு பின்னாடி வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல். தேங்க்யூ. நீங்கள் தொடர்ந்து அப்படியே நினைவுகள் போயிட்டு 2 விஷயம் நான் அப்படியே பேசுகிறேன். இப்போ சொன்ன கண்ணதாசன் அவர் அர்த்தமுள்ள விதத்தில் ஒரு பாகத்துடைய ஆரம்ப லைனே இதுதான். வெயிலில் ரொம்ப தூரம் ஓடி வந்தவன் ஒரு மர நிழலில் நின்று உட்காந்து அவர் பழைய நினைவெல்லாம் யோசிச்சு பார்த்தா அந்த கஷ்டம் எல்லாமே ஒரு சந்தோஷமாக இருக்கும், அதுதான் அனுபவம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். அப்படிப்பட்ட நிறைய சந்தோஷங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி தான் இந்த உறவுகள் நட்புகள் அப்படின்னா சொன்னீங்கல்ல, நாங்கள் இதே மாதிரி ஒரு ஷோ தீராக்குதுன்னு ஒரு ஷோன் பண்ணோம். நீங்கள் அந்த ஷோக்கு வந்துருக்கீங்க. அப்போ 90s ஆங்கர்ஸை வச்சு ஒரு ஷோன் பண்ணோம். அப்போ மெட்ரோ பிரியா மேடம் வந்திருந்தாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு குரல் மட்டும் அவங்கள பற்றி பேசி நீங்கள் பேசினோடனே அவங்க அழுதுட்டாங்க. அந்த சி ப்ரோக்கன் ஆக்சுவல் கம்ப்ளீட்லி. என்ன உங்களுக்கு அவங்க நட்பை பற்றி பேசிடலாம்? மெட்ரோ பிரியா வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டர் இல்லையா? இன்னைக்கு ஆங்கர்ஸ்னு 1000 பேர் சொல்லிட்டாலும் அவள் தான் லீடர். ஸோ அவங்கள வந்து சன் டிவியில் ஃபிலிப் சூப்பர் 10 ஒரு பாப்புலர் ஷோ உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து வெளி ஊர்ல எல்லாம் போய் ஷூட் பண்ணோம். சொன்னோம் மெட்ரோ பிரியா வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள வச்சு நான் பெங்களூர், ஊட்டியா கொடைக்கானலாம் ஞாபகம் இல்லை, ஊட்டி கொடைக்கானல் இன்னொரு 2 ஊரில் போய் ஷூட் பண்ணோம். அந்த சமயத்தில் அவங்க என்ன பயந்தாங்கன்னா, அது வரைக்கும் அவங்க யார்கிட்ட டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ எனக்கு தெரியாது. விஜய் ஆதிராஜ் சொல்லலை ஸ்க்ரீனில், அவன் எனக்கு வச்சிருக்கிற பேர் உங்களுக்கு தெரியுமா? ராட்சசி தனி காய்ச்சல்னு வச்சிருக்கேன். நான் ஒரு டேரக்டர்னா நான் வேற மாதிரி இருப்பேன், டோட்டலாக சந்திரமுகி தான். நல்ல வேலை கெஸ்டாக கூப்பிட்டேன். ஸோ அவள் வந்து ரொம்ப பயந்தா. இப்படி வெளியூருக்கெல்லாம் போயிட்டு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க, 4 பாட்டு கூட நீங்கள் முடிக்க மாட்டீங்க அப்படின்னு. என் ஸ்பீடை பார்த்து அவள் அசந்து போயிட்டா. லொக்கேஷன் கடன் என் கேமராமேன் இதுவும் நாங்கள் சுற்றுற ஸ்பீடை பார்த்து அசந்து போயிட்டான். சொன்னால் ஐம் கம்ப்ளீட்லி ஃப்ளோடு, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நோபடி ஹாஸ் யூஸ்ட் மீ லைக் திஸ். அவள் சொன்னால் எனக்கு மனப்பாடம்லாம் பண்ண முடியாது, நீ மனப்பாடமே பண்ண வேண்டாம், நான் சொல்கிறத வாங்கி உன் ஸ்டைலில் சொல்லு, நீ படிக்கவே வேண்டாம், ஸ்கிரிப்ட் மனப்பாடம் பண்ணுற வேலையே எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்காது, நான் இதுதான் ஐடியான்னு சொல்கிறேன், இந்த ஐடியா நீ எப்படி வேணால் சொல்லு, இங்கிலீஷில் சொல்லு, தமிழில் சொல்லு, தெலுங்கில் சொல்லு, என்னத்தில் வேணால் சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அவ வந்து ஷி காட் டோட்லி. அண்ட் அவளுடைய எனர்ஜி இருக்க சான்ஸே இல்லை. அவள் தாங்க லீடர். இன்னைக்கு 1000 பேர் ஆங்கர்ஸ்ன்னு சொல்லட்டும், ஒரு ஆங்கரிங்னா என்ன, இந்த இன்னைக்கும் எல்லாம் இப்படி கையை வச்சுட்டு இருக்காங்களே, அவள் வச்சது தான் அது. அவள் தான் முன்னோடி. ஓகே, டிக்ஷனரி ஆஃப் ஆங்கர். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நீங்கள் நிறைய ரேரஸ்ட் சாங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுதான் என்னுடைய மிஷன் ஆஃப் திஸ் QFRங்கிறதையும் நீங்கள் பல இடங்களில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் தெரிஞ்ச பாட்டை பற்றி பேசுறது உங்களை, தெரிஞ்ச பாட்டுக்குள்ள தெரியாத விஷயங்களை பற்றி பேசணும், தெரியாத பாட்டை பற்றி பேசணுங்கிறது தான் உங்கள் மிஷன். அப்படி ஒரு 3 ரேரஸ்ட் சாங்கை எங்கள் பிஸ்னஸ்க்காக நினைவூர் பறவை பார்க்குறவங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா 3 ரேர் சாங்ஸ் ஒன்று ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன், ஈரவெளி காவியங்கள். ஓகே, தென்றலிடை தோரணங்கள் அது சொல்லிட்டேன். ஓகே, MSV சாரோட ஒரு ரேர் சாங். இன்னைக்கு ரேர்னா எனக்கு தெரியாது, ஆனால் ஞான ஒளி படத்தில் ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஓகே ஓகே. மனமேடை மலர்களுடன் தீபம் மங்கையர் கூட்டம் மடக்கோலம், இது சுஷீலா அம்மா பாண்டது. அந்த கெட்டப்பே சூப்பராக இருக்கும் தலைவர். பாப்பி இந்த பாட்டு வந்து சாரதா அம்மாவும் அந்த ஸ்ரீகாந்த் சாரும் பாடுறது. அப்புறம் விஸ்வநாத ராமமூர்த்தி சார், சித்திரமே நெல்லடி முத்தமிட்டா என்னடி, ரொம்ப பியூட்டிஃபுல் சாங், வெண்ணிராடை. ஓகே, சூப்பர். இந்த 3 பாட்டையும் தேடி பாருங்க. இது மாதிரி ரேரஸ்ட் ராஜா சாரோட ரேர் சொல்லுங்க. ராஜால 3 பாட்டு ரேரஸ்ட் சாங் எங்களுக்காக. ராஜா சாரோட ரேர் 3 பாட்டு ரேரஸ்ட் சாங். இதெல்லாம் கேட்கல, நீங்க போய் கேளுங்க. காற்றேவா அதில் சேர்ந்தாடும் பாட்டேவா, இது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவரோட ரேர் சாங்ஸ் தென்றலிடை தோரணங்கள்,
அது ஒன்று கேட்கலாம். நிறையா போட்டிருக்குமே. கண் மலர்களின் அழைப்புதல் இப்போ பாப்புலர் ஆயிடுச்சு. அது ஒரு காலத்தில் ரேராக இருந்துச்சு. அதே படத்தில் தீர்த்தக்கரை தனிலே செண்பக புஷ்பங்களே அந்த இன்னைக்கு வந்துருச்சு. யூஸ்வலாக வராது அந்த சங்கதி, ரொம்ப கஷ்டம். நினைவு பிறகு வந்தால் எல்லாமே வந்துடும். இந்த பாட்டே ஒரு பெரிய கதை இல்லை. பாட்டு எப்படி கமல் சார் பாடினாரு, நினைவு ஒரு பறவை. வெரி நைஸ். ஓகே, சூப்பர். அந்த கதையை சொல்லிடலாமா? எங்கள் ஷோக்கு நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம். எனக்கு அந்த கதை தெரியும். சொல்லலாம். சிகப்ரோஜாக்கள் ரெக்கார்டிங்க்கு முந்தின நாள் ஒரு பப்ளிக் ஷோ, ஸ்டார் ஷோ. அதில் வந்து கமல் சார் ஒரு இங்கிலீஷ் பாட்டு பாடினார். 1 is the loneliest number of the life. 1 is the loneliest number of the 10 ஒரு பாட்டு. அது பாடுறாரு. அதை வந்து ராஜா சார் கேட்டுட்டு அடுத்த நாள் ரெக்கார்டிங்க்கு வாங்க நீங்கள் தான் பாடுறீங்க அப்படின்னாரு. நானா வாங்க வாங்க எல்லாம் பாடலாம், அதான் நேற்று பாடினீங்கல்ல அதே தான் அதுதான் அந்த பா 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 பா. பாரதி சாருக்கு வாலி சார் எழுதுன ஒரே பாட்டு. இன்ட்ரெஸ்டிங். இது மாதிரி பேசினா நீங்கள் பேசிகிட்டே இருக்கலாம், நான் கேட்டே இருக்கலாம். அவ்வளோ கதைகள் இருக்குது உங்க கூட பேசுறதுக்கு. இருந்தாலும் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு, இவ்வளோ சுவாரஸ்யமான நினைவுகளை எங்க கூட பகிர்ந்துட்டதுக்கு, மிக முக்கியமாக நீங்கள் ஒரு டயட்டீஷியன், நியூட்ரிஷன்லாம் எங்களுக்கு உண்மையிலே நியூ வெரி நியூ. அதே போல் உங்கள் கேங்கோட இந்த அட்ராசிட்டிஸ் பற்றிலாம் பேசினதெல்லாம் ரொம்ப 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 சந்தோஷம். நிறைய பேசுறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு சென்சார் பண்ணி பேசுங்க. காலமும் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இன்னொரு எபிசோட்ல கண்டிப்பா கண்டிப்பா நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் ஆல் யுவர் லைஃப். So I'm looking forward to the 13th show, July 13th. கவியரசரை பத்தி பேசும்போது இது மாதிரி தான் நானும் ஆக போறேன். எவ்வளவு பேசினாலும் தீராது, ஆனாலும் பேசுவோம். ஒரு இன்வைட் உங்களால, உங்க இன்வைட் ஆடியன்ஸ். இந்த உலகத்துல ஒரு விஷயத்தை பத்தி பேசி முடிக்க முடியாது அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது கவியரசரை பத்தி மட்டும்தான். அவருடைய பாட்டை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுற தகுதி யாருக்கும் கிடையாது. ஆனால் அவர் பாட்டை எடுத்து அனுபவிக்கிற ரசனை தமிழ்நாட்டில் தமிழனாக பிறந்த எல்லாருக்கும் இருக்குது. அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஜூலை 13 லேடி ஆண்டாள் ஆடிட்டோரியமுக்கு வரணும். நான் பண்ணுறேங்கிறதுனால கூப்பிடல, அங்கே கவியரசர் இருப்பார். அவரோட கவிதைகளில் ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் கண்ணதாசன் அவர்கள் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்பார். அவருடைய கவிதைகள் எத்தனையோ இசையமைப்பாளர்கள் அவங்க எப்படிலாம் ஆராதிச்சிருக்காங்க. அப்படி ஒரு இசை நிகழ்ச்சி, இவங்க சொன்னாங்க ஒரு டாக்கி கான்சர்ட் அப்படின்னாங்க. பேசி பாட்டு அப்படின்னாலும் அந்த கவிதை சுவையை ரசித்து அனுபவித்து நீங்களும் நானும் சேர்ந்து என்ஜாய் பண்ணணும்னா ஜூலை 13 லேடி ஆண்டாள் ஆடிட்டோரியமுக்கு வாங்க. இசையும் தமிழும் உங்களுக்காக சுவைப்பட காத்துக்கிட்டு இருக்கு. ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் ஆல் ஆஃப் யூ. ஒரு கண்ணதாசன் பாட்டு பாடி கொடுத்துருக்காங்க. நான் என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, அதனால நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். Love you. Thank you, ma'am. Thanks. On behalf of Black Sheep, biggest thanks, ma'am. Thank you so much. இவ்வளவு விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு மிகப்பெரிய நன்றி. நினைவு ஒரு பறவையில் இன்னொரு மிகப்பெரிய ஜாமானுடைய நினைவுகளோட மீண்டும் சந்திப்போம்.